வணக்கம். இன்றைய குறள் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான பயன்களை ஆராய்கின் ஆராய்கின்ற அறிவாளர்கள் பெரும் பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். இதுக்கு நான் எழுதின கதை. விஸ்வநாதன் அந்த ஊரில் ஒரு பிரஜை, அவ்வளோதான். அந்த ஊரில் மகாலட்சுமி என்ற ஒரு பெண் பக்கத்து ஊரில் உள்ள அரசு கல்லூரியில் படிக்கும்போது அங்கு படித்து கொண்டிருந்த சக நண்பன் கணேஷ் மீது காதல் கொண்டாள். காதல் என்றால் ஏதோ பார்த்தோம் பழகினோம் போல அல்ல, வெறித்தனமாக அவனை காதலித்தாள். ஆனால் அந்த அளவிற்கு கணேஷ் காதலித்தானா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் அந்த ஊர் பஞ்சாயத்து தேர்தலில் கூட விஸ்வநாதன் தோற்று போயிருந்தார். இந்த நிலையில் அந்த பெண்ணை கணேஷ் திடீரென்று நிராகரிக்க ஆரம்பித்து விட்டான். இது அந்த பொண்ணுக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம். அந்த ஊர் பஞ்சாயத்து வரை சென்றது இந்த விஷயம். ஆம், மகாலட்சுமி கணேஷ் மீது பஞ்சாயத்தில் புகார் கொடுத்தாள். தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டான். தயவுசெய்து கணேஷை என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று மனு கொடுத்தாள். பஞ்சாயத்தும் அவனையும் அழைத்து வரச் செய்தது. பின்பு பஞ்சாயத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஏம்பா கணேஷ், நீ மகாலட்சுமி கூட பழகினது உண்மைதானே? பஞ்சாயத்துக்காரங்க: ஆமாம் சார். கணேஷ்: அப்போது இப்போ ஏன் வேண்டாங்கிற? பஞ்சாயத்தில்: சார், இப்போவும் அந்த பொண்ணை காதலித்து கொண்டு தான் இருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆனால் என்று இழுத்தான் கணேஷ். என்னப்பா இழுக்கிற, மேலே சொல்லு. பஞ்சாயத்தார்: சார், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. இந்த பெண்ணின் குடும்பத்தை பற்றி இந்த ஊரை சேர்ந்த ஒருவர், அவர் பேர் எனக்கு தெரியல, இருட்டில் முகமூடி போட்டுக்கிட்டு வந்து சொன்னார். அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு. அதான். கணேஷ் உடனே பஞ்சாயத்தில்: ஏம்பா, நீ சொல்கிறத நம்பும்படியாக இருக்குது. அந்த பெண்ணின் குடும்பம் நல்ல குடும்பம்பா. நாங்கள் பஞ்சாயத்து நாங்களே சொல்கிறோம். இதை விட வேறு சர்டிஃபிகேட் வேணுமா? பஞ்சாயத்தா: ஆமாம் சார். யார்? கணேஷ்: யார் சொல்லணும்? பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. விஸ்வநாதன் சார் சொல்லட்டும், நான் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன். கணேஷ் சொல்கிறார். அப்போது யார் அந்த எழுத்தாளன்? விஸ்வநாதனா? பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. ஆமாம் சார். கணேஷ்: ஏம்பா, நாங்கள் சொல்கிறத ஏற்க மாட்டேன், அவன் சொல்கிறத தான் ஏற்றுக்குவியா அப்படின்னு பஞ்சாயத்தில் அவனை கேட்குறாங்க. அதுக்கு: எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே அவர் ஒன்று தான் புத்திசாலி. ஏன்னா அவருடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், அவரை பற்றி நான் கேள்வியும் பட்டுக்கிறேன். அதான் அவர் சொல்லட்டும் என்றான். கணேஷ் பஞ்சாயத்தாருக்கு முகத்தில் ஈயாடவில்லை. அப்போது அங்கே வள்ளுவர் வந்தார். இப்போது புரிந்திருக்குமே இந்த குறளுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த குறளுடைய இது பார்த்திங்கன்னா, அருமையான பயன்களை ஆராய்கின்ற அறிவாளர்கள் பெரும்பலன் இல்லாத பயன் இல்லாத சொற்களை ஒருபோதுமே சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு முதல்ல நம்ம கருத்து சொன்னோம்.
ஆனால் இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவரு அதாவது வாத்தியார் அந்த இவரு அவர் பேர் என்னது? விஸ்வநாதன் சொன்னா தான் நான் அந்த பொண்ணுக்கு அது தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ, அப்போ விஸ்வநாதன பத்தி அந்த ஊர்லலாம் பக்கத்து ஊர்லயும் அந்த அளவுக்கு நல்லா விவரமா தெரிஞ்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அவரு தன்னுடைய தா பேச்சால, செயலால எல்லாரையும் எல்லாருக்கும் அவருடைய செயல் தெரிஞ்சிருக்குது. அவர பத்தி தெரிஞ்சிருக்குது. அவரு சொல்லட்டும் அப்படின்றாங்க. அப்போ அவருடைய பேச்சுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது பாரு. பஞ்சாயத்துக்கே அந்த மரியாதை கிடையாது. ஆனா தனிப்பட்ட ஒரு மனிதனான அவருக்கு இருக்குது. இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அருமையான பயன்கள் ஆராய்கின்ற அறிவாளர்கள் பயன் இல்லாத சொற்களை ஒருபோதுமே சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.